ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம புதுசாக ஒரு டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த டாஸ்கோட நேம் பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் ஒப்பீனியன் டாஸ்க். இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாகின் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். நம்ம எப்பொழுதும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான், சேம் அதே மெத்தட் தான். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பொழுதும் போல் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்னென்ன இது கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எப்பொழுதும் கொடுத்துருக்க மாதிரி அதையும் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. அந்த கிளிக் ஹியர் பாக்ஸை கிளிக் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா பேஜ் வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா பை மோடில் காப்பி பண்ணி போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஆனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதாக போக தேவையில்லை. இங்கே பார்த்தீங்களா, ஆச்சி சிக்கன் மசாலா 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜஸை கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கீழே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதே சேம் தான். இந்த பை மோட்டில் உள்ளார போனதுக்கு பதிலாக இந்த பேஜில் நம்ம வந்து லாகின் பேஜில் எல்லாத்தையும் இப்போ வச்சுட்டாங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் வெளியில் போயிட்டு வந்து வெளில வர தேவையில்லை. ஒரே இந்த வெப்சைட்குள்ளேயே நம்ம இருந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டாங்களா? இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்குல்ல, ப்ரைஸ் ₹25. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ கேட்கும்போது இங்கே ப்ரைஸ் கேட்பாங்க. அதனால் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இப்போ ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி இது இல்லாமல் மற்ற எல்லா சிமிலர் ப்ராடக்ட்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் திரும்ப என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்க்கு சப்மிட் பண்ண போகிறோம். எப்பொழுதும் போல நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாஸ்க் சப்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளார போங்க. உள்ளார போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அண்ட் சர்வே அண்ட் ஒப்பீனியன் டாஸ்க்குன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ளார இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகும். அங்கேயும் வந்து எப்போ ஒரு வீடியோ ஓடும் அதேமாதிரி அந்த வீடியோ ஓடும். வழக்கம் போல் அந்த இடத்துல கீழே ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, இது முடியட்டும். இந்த டைம் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பொழுதும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் வந்து டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அதை அணுகிறதுல சில சிரமங்களும் இருக்கு. அப்பதான் நம்மளால சரியா டாஸ்க் பண்ண முடியும். டைம் ஓடுனதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட நேம்ஸ், ஷாப் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் பர்ச்சேசிங் திஸ் ப்ராடக்ட் ஆச்சி சிக்கன் மசாலா, அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எஸ்ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேர் டூ யூ யூஸ்வலி பர்ச்சேஸ் திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆன்லைனில் பண்ணுவீங்களா, ஆஃப்லைனில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பொழுதும் பக்கத்தில் உள்ள இதில் தானே பண்ணுவோம். அதனால் லோக்கல் ஸ்டோர்னு போடுங்க, இல்லாட்டி ஆஃப்லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆன்லைன் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் பண்ணுங்க. நீங்கள் வந்து எதில் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஜெனியூனான ரிவ்யூ கொடுங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது வாட் இஸ் த கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் ஆச்சி சிக்கன் மசாலா இன் பை மோட் அப்ளிகேஷனில் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்ல, அதில் ₹25. நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவ் வுட் யூ ரேட் திஸ் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இதில் வந்து ரேட்டிங்ஸ் வந்து 5 வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்கணுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங்கை கொடுத்துருங்க. நான் வந்து 5 கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஆச்சி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். அடுத்தது ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபீட்பேக் அபவுட் திஸ் ப்ராடக்ட் ஆச்சி சிக்கன் மசாலான்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராடக்டை வந்து இந்த ப்ராடக்டான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுங்க. முக்கியமான கண்டிஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வேர்டில் இருக்காது, 1 or 2 வேர்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஆடியோவை திரும்ப ஒன்ஸ் நல்லா கேட்டுட்டு டாஸ்க்கை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதுக்கான இது என்ன ப்ராடக்டை பற்றி ஃபீட்பேக் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்ஸ் எல்லாத்தையுமே மேலேருந்து செக் பண்ணிக்குவோம். ரேட்டிங்ஸ்லேருந்து அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணி கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இம்மீடியட்டாவே அங்க அப்ரூவ்ட் அப்படின்னு காமிக்குது பாருங்க. இம்மீடியட்டா அமௌண்ட் வந்து ₹27 வந்து கிரெடிட் ஆயிருக்கு. மொதல்லாம் பெண்டிங்ல இருக்கும். இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்பிஓ அப்பப்பவே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.